ரஷ்யாவில் உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம், எவ்வளவு இயற்கை சீற்றம் வந்தாலும் அழிந்து போகாத, ஒரு அணுகுண்டு போட்டாலும் அழிந்து போகாத ஒரு அறையை உருவாக்குகிறார்கள். பூமிக்கு அடியில் என்ன நடந்தாலும் அழியவே அழியாது, அந்த இடம் அப்படியே இருக்கும். அப்படி ஒரு பெரிய அறையை உருவாக்கி அதுக்குள்ள சில பொருட்களை பாதுகாக்கிறார்கள். என்ன பொருள் தெரியுமா? தங்கம், வைரம் இதெல்லாம் கிடையாது. அவர்கள் சேகரித்து இந்த உலகத்தின் சிறந்த நூல்கள் என்னென்னதோ அது அத்தனையும் அந்த அறைக்குள்ளே சேகரித்து வைக்கிறார்கள். இந்த உலகமே அழிந்து போனாலும் அடுத்து ஒரு தலைமுறை வந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடையாளம் காட்டுவது புத்தகங்கள் தான் என்பதற்காக ரஷ்யா அப்படி ஒரு அறையை ஏற்பாடு செய்கிறார்கள். இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த அறையில் உலகத்தின் சிறந்த புத்தகங்களில் முதல் புத்தகமாக அவர்கள் தேர்வு செய்தது நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதிய திருக்குறளை அவர்கள் முதலாவது புத்தகமாக வைத்திருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் தமிழ் பாட்டனுக்கு இருக்கிறது என்பதுதானே இந்த மண்ணின் கர்வமாக இருக்க முடியும். அதனாலதான் ஒரு அறிஞன் சொன்னான், வள்ளுவன் ஒரே ஒரு நூல் தான் செய்தான், அதுதான் தமிழன்னையின் மானம் காக்குகிற ஆடையாக மாறி போனது என்று சொன்னான். ஒரு நூல் தானே அவர் நெய்தார், திருக்குறள் என்கின்ற ஒற்றை நூல் தமிழன்னையின் மானம் காக்குகிற ஆடையாக மாறி போனது என்றால் அப்படிப்பட்ட திருக்குறள் என்கின்ற சொத்து நம் கைகளில் இருக்கிறது. அறிவுமதி தான் ரொம்ப அழகா சொல்வாரு, எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் உடைய திருக்குறள் என்று சொல்வார். எப்பயுமே அம்மா தான் நமக்கு தாய்ப்பால் தருவாங்க, ஆனால் தமிழர்களுக்கு ஒரு தந்தை கொடுத்த தாய்ப்பால் தான் திருக்குறள் என்றால் நாம் அப்பாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் அம்மாவாலும் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதனாலதான் வள்ளுவனுக்கு முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரி கடலில் முப்பால் தந்த வள்ளுவனுக்கு 133 அடியில சிலை வைத்தார். அதை பார்த்துட்டு வாலி ஒரு கவிதை எழுதினார். நீங்க எந்த சிலை வேணா பாருங்க, நீங்க எல்லா தலைவர்களுடைய சிலையும் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அதை பராமரிக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த தலைவர்களுடைய சிலை மேல எல்லாம் காக்கா உட்காந்துட்டு போகும், காகம் அமர்ந்து போகும், பார்த்திருக்கீங்களா? ஆனால் இவ்வளவு 133 அடிக்கு மேல காகம் பறக்க முடியாது கடலுக்கு மேல. அதனால் வாலி எழுதினார், எல்லோரும் காகம் அமர சிலை வடிப்பார்கள், நீ மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலை வடித்தாய் என்று எழுதினார்.